கைஸ், வெல்கம் டு நியூஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியன் பைக்ஸ் 3D. ஸோ வந்து இது பார்ட் 3ன்னு நினைக்கிறேன், அதுவே எனக்கு தெரியல. ஸோ வந்து என்னது புதுசாக ஒரு மாடு அதை வந்து நான் போட்டிருக்கேன், பேஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா, இதாங்க மாடர்ன் வேர்ல்டுனா இதுதான், ஓகேவா? இதுதான் மாடர்ன் வேர்ல்டுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே இப்போ மியூசிக் ஃபெஸ்டிங் தான் மியூசிக் போடுவாங்க. நீங்கள் கரெக்டாக வீட்டு முன்னாடி வச்சு மியூசிக் போடுவீங்க, நைட்டில் வச்சு ஆடுவானுங்க கைஸ். அது வேற தூக்கமே வராது, ரொம்ப தாங்க பண்ணுவானுங்க. ஸோ வந்து சிட்டி மாலுக்கு போவோம், அது சரி எல்லாத்தையும் திறக்க முடியாது கைஸ். ஸோ அதாவது வந்து மாடர்ன் வேர்ல்டு, இந்தியன் பைக்ஸ் 3Dயோட மாடர்ன் வேர்ல்டு தான் இது. அதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது, அதனால் கொஞ்சம் நாள் வந்து வீடியோ வராது. அதனால வந்து அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மட்டும் என்ன போட்டுக்கிட்டே இருக்கியாடா அப்படின்னு கேட்கலாம். ஓகே கைஸ், அதெல்லாம் என்ன சொல்கிறது நான். ஓகே, ஸோ வந்து இது போலீஸ் ஸ்டேஷன். எப்பவுமே போலீஸ் ஸ்டேஷன் வந்து இந்த பக்கமாக இருக்கும், ஆனால் வந்து இதில் வந்து என்னடா இது எங்க என்ன தம்பி நிறுத்து, முன்னாடி கேங்ஸ்டர் வரேன் எப்படி பண்ணிட்டு போகிறான் பார்த்தீங்களா தம்பி. நான்லாம் AK-47 எடுத்து மண்டான்னு சொல்கிறது கில்லாடிடா. ஆனால் இதாங்க ஒரு பக்கு இருக்குது. பக்ஸை வச்சு ஃபிக்ஸ்டுன்னு போடுறானுங்களே ஒவ்வொரு அப்டேட்டுக்கும். தவிர இந்த பக்கை வந்து யாராவது ஃபிக்ஸ் பண்ணியிருக்கானுங்களா? ஐயோ இங்கே பாருங்க, ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஒன்றுமே ஆகலை பாருங்க அவனுக்கு. சரி போடா பாவண்டா, அவன் வேறு புல்லட்டை வேறு வந்து பார்த்து சோர்ந்து போயிருப்பான், விடுங்க. ஸோ போலீஸ் ஸ்டேஷன் எங்கே பயங்கரமாக எங்கள் போலீஸ் ஸ்டேஷனு இங்கே பாருங்க, ஸ்கேப்பர்ஸாக அந்த மாதிரி தான் அதை சொல்லுவானுங்க. எங்கள் மார்க்கெட் இருக்குது, அதுக்குள்ளெலாம் போக முடியாது. ஆனால் இப்போ தான் ஒரு ஆண்டி உள்ளேருந்து வருது வெளில அப்படின்னு நான் நினைக்கிறேன். எங்கள் ஃப்ளைஓவர் இருக்குங்க போட. இன்றைக்கி நான் யோசிச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். எக்ஸ்ப்ளோரு நிறைய சீட் கோட்ஸ் இருக்குமே, அதாவது வண்டி சீட் கோட் தான் போட போகிறேன். என்னன்னு தெரில, சும்மா ஒன்று போட்டு விடுவோம். ஆடப்பாவே ஆடை போட்டாங்க, அமைதியாடா ஆடை போட்டாது. ஓகே, என்ன இது? ஓகே, ஹார்ஸ் வந்துருக்குங்க. ஓகே கைஸ், ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க கைஸ், நான் அதை மட்டும் மாற்றிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் ஆடாக போட்டு கொள்ளுவானுங்க. ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து நம்மளை வந்து ஆடாக போட்டு கொல்ல மாட்டானுங்க, ஏன்னா வந்து நெட்டை ஆஃப் பண்ணி விட்டாங்க. இப்போ எப்படி ஆடு போடுவேன். ஓகே, போங்க. எங்கே டால்ஃபின் அக்வாரியம் இருக்குங்க. என்னது டால்ஃபினாரியம்? ஆட பாவிடே, எங்கே டால்ஃபின் மட்டும் காமிப்பான் போங்க, டால்ஃபினாரியம் அந்த மாதிரி இருக்குங்க. ஆனால் இந்த மாதிரி பேர் இருக்கும்னு எனக்கு தெரியாது. எங்கே உள்ளே போய் பார்க்கலாமா? என்னடா போகவே விட மாட்டேங்கிறேன். இருங்க கைஸ், போயிடுவாங்க கைஸ். வேறு நம்ம தான் பக்ஸ் ஃபிக்ஸுனா கண்ணாடி குளம்லாம் போகலாம், செவத்து குளம்லாம் போகலாம். இல்லை காத்தல் நடக்குது. எங்க இது என்னன்னு தெரியுமா? யூனிகானுங்க இது. அடப்பாவி, ஐயோ என்ன இது இப்படி பண்ணுறானுங்க. ஓகேங்க, ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஏற்கனவே ஒரு தடவை நான் இங்கே ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், வரல கைஸ். ஸோ இன்னொரு தடவை லாஸ்ட் ட்ரை. அதுக்கப்புறமா வந்து திரும்பி கூட பார்க்க மாட்டேன், அதாவது பார்ப்பேன் ஆனால் வந்து திரும்பி வரமாட்டேன். யார்கிட்ட இந்த பக்கம் வா. லாஸ்ட் ட்ரைனால நம்ம ரொம்ப வந்து நான் பொறுமையாக பண்ணுறேன். என்னடா கண்ணாடி கூடலாம் மாட்டிக்கிறேன். வந்துட்டேன் கைஸ். முன்னாடி இந்த பக்கம் தான் டால்ஃபின் வந்து தண்ணிக்குள்ளே இருந்து கீழே இருக்குது பார்த்தீங்களா, டேங்க்குள்ளேருந்து வந்து இப்படி குதிச்சு வந்து எல்லாத்துக்கும் காட்டும் போல். ஸோ ஹார்ஸு மன்னிச்சிட்டு என்னடா இது? சரி, அதனால தான் கைஸ் விட்டுட்டு போகிறேன். மன்னித்து விடு நண்பா, மன்னித்து விடு. ஓகே, இவன் ரொம்ப சீன் போடுவாங்க. இவன் ரொம்ப சீன் போடுறதா, மாஸ்க் போட்ட மண்டையா ரொம்ப சீன் போடுறாங்க. கீழே வந்து அவனு சீன் போடுறாங்க இவன் ரொம்ப தான். ஸோ இப்போ வந்து இது ஒரு மேலெலாம் போய் பார்க்குறோம்ல, பெரிய டால் பில்டிங்ஸ், புர்ஜுகள் இருக்குது, ட்வின் டவர்ஸ் இருக்குங்க. நியூயார்க்கில் ட்வின் டவர்ஸு அதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அதே மாதிரி பண்ணுவான் வெளியில் வேணாம், என்ன பேன் பண்ணிட்டு போகிறேன். ஓகே கைஸ், நமக்கு தெரிஞ்சது என்ன, இப்போ தானே அது போட்டேன், அது வேணாம். இந்த சூப்பர் ஜெட் பேக் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன், இதுதானே சீட் கோடு. ஏற்கனவே நான் போன பாட்டு இதாங்க. இப்போ ஆடு வந்துருக்குறோம், வரல. நெட் ஆஃப் பண்ணி விட்டேன். யார்கிட்ட? எங்க நாங்கள்லாம் பழைய கில்லாடிங்க. ஓகேங்க, போவோம். ஐயோ
ஏங்க சாரிங்க நான் பைக்கில் ஓகே ஓகே. இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இங்கே சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்க ஈஃபில் டவர்லாம் இருக்குது. பாரிஸ்க்கெலாம் கூப்பிட்டு போகிறவங்கள நீங்கள் வந்து என்ன பண்ணுறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க கைஸ். எவ்வளோ பேர் பார்க்குறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. இங்கே பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க கைஸ். சப்ஸ்கிரைபு ஏன்னா அங்கே எதுவும் ஒன்று இருக்குங்க. ஹெலிகாப்டரில் ஹெலிகாப்டர் தான். ஹெலிகாப்டர் ரன் பண்ணுறதுக்கெலாம் ஒன்று இருக்குங்க. ஓகே ஓகே. கீழே போ கீழே போ கீழே போ கீழே போ கீழே போ கீழே போ கீழே போ. இல்லை சார் இது கீழே இறக்கிட்டு வர்றதுக்கே கஷ்டமாக இருக்கே. ஐயோ போதும் நாங்கள். ஓகேங்க. இப்போ இங்கே நீங்கள் இது ஓகே 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 ஓகே. இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோன்னா ஒன்றும் பண்ண போகிறது இல்லை ஆக்சுவலி. மேலே போடும் அது சும்மா வந்து பார்க்குறது எனக்கு ஐயோ எடுத்துக்கிறானே மேலே போட. இனிமேல் அதுக்கப்புறம் கீழே போய் விழுந்தேன் டப்புன்னு எங்கேயோ போய் விடுவான் கீழே. ஸோ அடுத்து போவான். அது பெரிய பெரிய பிராண்ட் கம்பெனிஸாக இருக்குது. நான் ஒன்று பார்த்தேங்க. அங்கே இருக்குங்க. என்னடா குழப்புது. அது இந்த பக்கம் போடா. ஓகே இந்த பட்டன் நமக்கிறோமா. ஐயோ ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக வச்சுருக்காங்க. ஆனால் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஜேசிபி நான் வந்து போன தடவை வந்து ஓட்டி காமிச்சேன், எல்லாம் பண்ணி காமிச்சேன். ஸோ வந்து இது அந்த மாதிரி இல்லை கைஸ், ஈஸியாக தான் இருக்கேன். ஆனால் கற்றுக்குறோம். ஓகே இதாங்க கிறிஸ்டியானோ ரொனால்டோ இப்போ என்ன ஸ்டேடியம்ங்க. இப்போ வேறு கிரிக்கெட் மேட்ச்லாம் நடந்துட்டுருக்கு. ஆக்சுவலி முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். 25 முடிஞ்சிருச்சுன்னு தான் நினைக்கிறேங்க. இல்லை இப்போ வருதா கிரிக்கெட்டு? நான் பார்க்கவே இல்லைங்க. லாஸ்ட்டாக 25 ஃபெப்ரவரி ஒன்று நடந்துச்சுல அதுதான் பார்த்தேன். அடுத்ததெல்லாம் பார்க்கல கைஸு. இப்போ என்ன கரண்ட்டு இது போயிட்டுருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கு நியூஸ்லேயே பார்த்து தெரிஞ்சுக்கலாமேடா நீனு. ஏன்னா கிரிக்கெட்டு டிவியை வச்சு பாடா அப்படின்னு வந்து சொல்லலாம். விடுங்க கைஸு. ஸோ வந்து இப்போ நான் வந்து ஒரு கமெண்ட்ரி கொடுக்குறேன்னா இருக்கேன் கைஸு. ஸோ ஆரம்பிக்கலாம். விராட் கோலி பந்தை எடுத்து விட்டார். ஓகே கைஸு. எனக்கு அந்த அளவுக்குலாம் வந்து இது வேறு. ஏன்னா கிரிக்கெட்லாம் நான் வந்து இப்போ தான் கைஸ் பார்த்தேன். அது வந்து அதுக்குள்ளே பேர்லாம் மறந்து போயிருது. நம்ம ஆளுங்களோட பேர் தான் வந்து ஞாபகத்தில் இருக்குது. ரோஹித் சர்மா. ஆனால் வின் பண்ணிட்டாங்க. அங்கே ஆக்சுவலி இந்தியா vs பாகிஸ்தான் வந்து வின் பண்ணிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம் கைஸ். ஸோ வந்து ரோஹித் சர்மா, விராட் கோலி இவங்க தான் தெரியும். அடுத்தது போகலாம், ஓடலாம் கைஸ் ஓடலாம். இல்லைங்க ஒரு கார் வைக்கலாம். 300 போட்டால் அவனுக்கு வரும்னு நினைக்கிறேன். 300 ஓகேங்க போட்டுருவோம். டார்சன் காரு. ஓ அப்படி தான் கற்றுவான் டார்சனு. இங்கே அப்படி தான் கற்றுவான்னு நினைக்கிறேங்க. டார்சன் காரில் உட்காந்துக்கிட்டு நான் போகிறேங்க. ஐயோ டார்சன் கார் பிடிச்சி போச்சு. ஐயோ சாரி டார்சன். போகலாம். சிட்டி பேங்க் ஒன்று பார்த்தேன். எங்கே ஸ்கூல் இருக்குது பாருங்க. ஸ்கூல் லீவ் விட்டால் நல்லா இருக்கும். இப்போ வந்து சம்மர் ஹாலிடேஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி விடுவாங்க. இப்போ நீங்கள் வந்து எனக்கு லைக்கும் இந்த வீடியோவுக்கு லைக்கு அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம். ப்ளஸ் அடுத்தடுத்த வீடியோவுக்கும் லைக் சப்ஸ்கிரைபு பண்ணியே தருவாங்க. அதாவது சேனலில் ஒரு தான் சப்ஸ்கிரைபு, அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு வந்து லைக் பண்ணி தருவாங்க. ஃபயர் ஸ்டேஷனு ஐயா காக்கா போங்கக்கா. அதுக்கப்புறம் அடித்து தள்ளிட போகிறேன். இடிச்சு ஐயோ எனக்கு வேறு குழப்பதுங்க. இங்கே எங்கேயோ சிட்டி பேங்க் பார்த்தேங்க. சிட்டி பேங்க்கு இங்கே பெட்ரோல் ஸ்டேஷனு. கரெக்டாக ஏதோ டைலாக் பேச வரும்போது அதான் பண்ணுறேனுங்க. ஓகே அந்த இலே நிறுத்தலை. ஒரு டைலாக் பேச விட மாட்டேங்கிறா. ஒரு 100 ரூபாய்க்கு போடு போகிறான். ஒரு 100 ரூபாய்க்கு போடு. போட்டேங்க ஐயா. இந்தாப்பா 100 ரூபா. ஏய் என்ன நீ ஸ்கேம் பண்ணிட்டியா? ஆமாங்க ஐயா. ஏய் என்னடா ஸ்கேம் பண்ணிட்டேன். சரி விடு. ஓகே கைஸ். எங்க 50% ஆஃபர் போட்டிருக்காங்க. எங்க சரி ஓடுறா. ஐயோ அங்கிள் தெளிப்புங்க. பரவாயில்ல விடுங்க. நான்லாம் பிரபல கேங்ஸ்டருங்க. நான் சிட்டி மால் அங்கே இருக்குது. அதுக்குள்ளே உள்ளே போக முடியாது. ஃப்ளைஓவர் உங்களுக்கு போய் காமிக்கிறேன்னு சொன்னேன்ல கைஸ். வாங்க கைஸ். இதோ தான் இருக்குது. இப்படே கதவை மூடுறாயோ. லாக் உடஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே தான் இந்த அங்கிளை நாக் அவுட் பண்ணியிருக்கோம். கேஓ ஓகே கைஸ் கேஓ பண்ணியிருக்கோம். நாக் அவுட். ஓகே லெட்ஸ் கோ. கதை அந்த கதவை சாத்துறா. எந்த கதவை ஓப்பன் ஆகுது? ஏண்டா மொத்தத்தையும் சாத்துறா. சென்ட்ரல் லாக் போடுறா. ஆடம் எங்கே ரொம்ப ஓவராக பண்ணுறான். என்ன கைஸ் ஆச்சு? போச்சுங்க இறங்குடா.
ரொம்ப சீன் போடாத சொல்லிட்டேன். சீன் போடல. நல்ல வேலைங்க, இப்போ தான் நல்ல பையனாக நடந்திருக்கான். ஸோ மவுண்டெயினை நான் கிளைம் பண்ணேனேடா, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சேடா, இருந்தாலும் காலில் முள்ளு குத்த நடந்தேனேடா, அவ்வளோ பெரிய பாதையை நடக்க முடியாதுண்ணா, நடுவுலையே ஒருத்தங்கிட்ட காரை பிடுங்க போகிறேன்டா, வாடா எனக்காக சிக்கியிருக்க, வாடா டேய் வாடா டேய் வாடா, நிற்கிற பாருடா, நீ சாவ போகிற, அது மீன் உன்னோட காரு போக போகுது, உனக்கு வேணுமா பஞ்சு இல்லை காரு வேணுமா? ஓகே, உனக்கு உன் உயிர் முக்கியமா இல்லை உன் காரு முக்கியமாடா டேய், உனக்கு உன் உயிர் முக்கியமா இல்லைன்னா உன் சொகுசு காரு முக்கியமா டேய்? ரொம்ப லேட் பண்ணிட்டேன், காரு என்னது, புடே சூப்பர் மார்க்கெட்டுங்க. ஓகே, அவ்வளோதாங்க. ஃப்ளைஓவர் பண்ணிவிட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய மோட்ஸ் இருக்குது. அடுத்தது வந்து சீக்ரெட்டான மோடு இருக்குது, அது போட்டோமான்னு கமெண்ட்டில் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் வந்து எனக்கும் தெரிஞ்சு அந்த சீக்ரெட்டான ஒரு மோடை வந்து போட முடியும். பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லுங்கள், அப்போ தான் வந்து நான் போடுவேன். அதாவது போடுங்க ப்ரோ என்ன போடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் போட்டுருவேன், எல்லாம் போடுறாடே அப்படின்னு சொன்னீங்களா கூட நான் போட்டுருவேன். ஸோ வந்து பயப்பட வேணாம், ஓகேவா? என்னங்க இது, அங்கே என்ன ஃப்ளைஓவர்? இல்லை அது வந்து நம்ம மெட்ரோ, இப்போ தான் நினைக்கிறேன், மெட்ரோ ஸ்டேஷன் நினைக்கிறேங்க. எங்க ட்ரெயினுங்க, என்னடா ட்ரெயின் சாவு கூட்டு போகுது அங்கே பாருங்க, அவுட் ஆஃப் த வேர்ல்டு. ஓகே, இதை விட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.